ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பீஸா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப் மைதா, உப்பு, எண்ணெய் சேர்த்து புளிக்க வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசையும் போது நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். பிசைஞ்ச மாவை ஒரு பாத்திரத்தில் வச்சு எண்ணெய் தடவி ஈர துணி போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மாவு ஊற டைமில் பீஸா சாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பீஸா சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு கமாண்டில் பின் பண்ணியிருக்கு. 2 மணி நேரம் கழித்து மாவு நல்லா புஃப்னு வந்துருச்சு. இந்த மாவை ஒரு தட்டில் நெய் தடவிட்டு பாதி மாவை வச்சு நல்லா தட்டு ஃபுல்லாக தடவி விட்டுட்டு ஃபோக் வச்சு ஓட்டை போட்டு விட்டுடலாம். இது மேலே பீஸா சாஸு, சீஸு, காளான், கொடமிளகாய், கேரட்டு எல்லாம் போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு குக்கரை உப்பு போட்டு ஸ்டாண்டு வச்சு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ண பீஸாவை வச்சுட்டு 20 நிமிஷம் விசில் போடாமல் வேக வச்சு எடுத்தோம்னா பீஸா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம